பிரைஸ் த லார்ட். என் அன்பு இன்டர்மீடியேட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நன்றி. வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று. அப்படியே நாமும் எப்போதுமே கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கணும். டெய்லி ப்ரேயர் பண்ணுறீங்களா? பைபிள் வாசிக்கிறீங்களா? நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கணும். எல்லா மக்களும் ஏசப்பாவை அறியணும் என்று ஜெபிக்கணும். எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கணும். நமது திருச்சபைக்காகவும் நமது கிராம சபைகளுக்காகவும் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறாங்க. நாம் எப்போதும் ஆயத்தமாகவும் விழிப்பாகவும் இருக்கணும். சரியா? இப்போது நாம் 3rd லெசன் பார்க்கலாமா? இந்த பாடம் மூலமாக ஏசப்பா நம்மக்கிட்ட பேசணும் என்று ஜெபிப்போமா? ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை காண கிருபை செய்தீரே, நன்றி ஏசப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, நன்றி. இப்போது நாங்கள் இயேசுவுடன் நட பாடத்திட்டத்தின் இடைநிலை 3ஆம் பாடம் தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுங்க. உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. இந்த பாடம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். 3rd லெசனுக்கான மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாயிருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர். மேலும் நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாயிருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர். பிள்ளைகளே, ஒரு பாட்டு பாடலாமா? குழந்தை எலும்புகள் உயிரடைந்திட உன்னதரே ஆவியால் இறங்கி வாருமே. உலர்ந்த ஆவியில் உயிரை காணவே அக்கினியா எம்மையும் நிறையும் தேவனே. உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்திட உன்னதரே ஆவியால் இறங்கி வாருமே. உலர்ந்த ஆவியில் உயிரை காணவே அக்கினியா எம்மையும் நிறையும் தேவனே. ஆவியான தேவனே, ரூபம் கொண்டழுவீரே, உந்த நல்ல ஆவி போல் எங்கள் ஆவி மாற்றுமே. ஆவியான தேவனே, ரூபம் கொண்டழுவீரே, உந்த நல்ல ஆவி போல் எங்கள் ஆவி மாற்றுமே. உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்திட உன்னதரே ஆவியால் இறங்கி வாருமே. உலர்ந்த ஆவியில் உயிரை காணவே அக்கினியா எம்மையும் நிறையும் தேவனே. உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்திட உன்னதரே ஆவியால் இறங்கி வாருமே. உலர்ந்த ஆவியில் உயிரை காணவே அக்கினியால் எம்மையும் நிறையும் தேவனே. பிள்ளைங்களா, பாட்டு பாடினீங்களா? இந்த பாட்டை வீட்டில் தொடர்ந்து பாடணும். ஓகேயா? பிள்ளைகளே, எப்படி இருக்கீங்க? மனப்பாட வசனம் படிச்சிங்களா? அக்கா சொன்ன மாதிரி படித்து நோட்டில் எழுதி வைங்க. ஓகேயா பிள்ளைங்களா? சீக்கிரமாக தேசத்தில் உள்ள கொள்ளை நோய் நீங்கிரும். நம்முடைய ஆலயத்திலே சண்டே கிளாஸ் நடக்க தேவன் கிருபை செய்வாங்க. ஓகேயா? இப்போ அரசாங்கம் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூல்லாம் திறக்கலான்னு சொல்லிட்டாங்க. நீங்களாம் ஸ்கூலுக்கு போக போகிறீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போகணும்? நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு போகணும். ஆசிரியர்கள் சொல்கிற மாதிரி நம்ம சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும். மாஸ்க் போட்டு போகணும். இதெல்லாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு கடைபிடிச்சு என்ன செய்யணும்? வாழணும். அதுக்கப்புறம் இந்த தேசத்தில் உள்ள கொள்ளை நோய் முற்றிலுமா நீங்கினதுக்கப்புறம்
கர்த்தர் நமக்கு வந்து நார்மல் வாழ்க்கையை வாழ்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஓகே பிள்ளைங்களா? ஓகே. நம்ம தொடர்ந்து எஸ்ஐகேல் தீர்க்கதரிசியுடைய தீர்க்க தரிசன வசனங்களை பற்றி நம்ம என்ன செய்கிறோம்? தியானிச்சு வரோம். முதல் பாடத்தில் எதை பற்றி படித்தோம்? பாவமும் மீட்பும் பற்றி பார்த்தோம். 2ஆம் பாடத்தில் ஒரு நல்ல ஆயனுடைய பங்கை பற்றி என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இந்த வேதாம் பகுதியை எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யுங்க? வாசிக்கணும். கட்டாயமாக எடுத்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். வேதம் தான் நமக்கு என்னது? வெளிச்சம். ஓகே பிள்ளைங்களா? இன்றைய லெசனுக்குள்ள நம்ம போகலாமா? லெசன் 3, உலர்ந்த எலும்புகள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். திருமறை பகுதி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். நம்ம இந்த பாடத்துல எசேக்கியாவுடைய உலர்ந்த எலும்புகள் பற்றிய தரிசனத்தை பார்க்க போறோம். சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேலர் சில காலம் கழித்து இனிமேல் தங்கள் நாட்டுக்கு திரும்புவோம் அப்படின்னு நம்பிக்கை இழக்க தொடங்கின காலத்துல எசேக்கியேல் இந்த உலர்ந்த எலும்புகள் பற்றிய தரிசனத்தை கண்டிருக்கலாம் அப்படின்னு வேத பண்டிதர்கள்லாம் கூறுறாங்க. இந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு தரிசனம் தான் எசேக்கியேல் கண்ட முதல் தரிசனமாக கூட இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. இந்த ரூவாக அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பலமுறை திருமறையில காணப்படுது. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா காற்று அல்லது சுவாசம் அல்லது ஆவி என்பது பொருள். இந்த மூன்றும் இந்த உலர்ந்த எறும்புகளுடைய தரிசனத்துல அதிகமா என்ன செய்யுது? பயன்படுத்தப்படுது. இப்போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா எசேக்கியாவை ஆவிக்குள்ளாக மாற்றி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் அங்க போய் கர்த்தர் எசேக்கியாவை நோக்கி இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு எசேக்கியா சொல்றார், தேவரீர் இதை நீர் அறிவீர் என்று எசேக்கியா என்ன செய்யறாரு? கூறுறாரு. மீண்டும் ஆண்டவர் எசேக்கியாவுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உர. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அவர்களுக்குள் என்ன செய்வேன்? ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எசேக்கியா இறைவாக்கு உரைத்துட்டு இருக்கும் போதே அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பெரும் இரைச்சல் உண்டாகுது. அப்போ என்ன செய்யுதுன்னா அங்குள்ள தனித்தனியா கிடக்கப்பட்ட எலும்புகள்லாம் தன் எலும்போடு என்ன செய்யுது? ஒன்று சேர்ந்து அந்த எலும்புகள் மேல நரம்புகளும் மாம்சமும் என்ன செய்யுது? உண்டாகுது. ஆனா அதுக்குள்ள என்ன மட்டும் இல்லை? ஆவி மட்டும் இல்லை. மீண்டும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கூறினபடியே தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. எப்படின்னா அப்பொழுது 4 திசைகளிலிருந்து காற்று ஆவியை வரவழைத்து கொலையுண்ட இவர்கள் மேல ஊது அப்படின்னு என்ன செய்யறாரு? சொல்றாரு. உடனே ஆவி அவர்களுக்குள்ள சென்று அவர்கள் உயிரடைந்து காலூண்டி மகா பெரிய சேனையா என்ன செஞ்சாங்க? எழும்பி நின்றாங்க. இது சாதாரண காற்று கிடையாது, இது ஆண்டவருடைய உயிர் மூச்சு. இது மக்களுக்கு புது வாழ்வை அளிக்கக்கூடிய காற்றாக அமையுது. இந்த ஆவி எலும்புகளுக்குள்ள போகும்போது அது உயிரடைந்து மகா பெரிய சேனையா என்ன செஞ்சதான்? எழும்பி நின்றுதான். இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாரும் யாருன்னா இஸ்ரவேல் வம்சத்தார குறிக்குது. சிறையிருப்பில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நம்பிக்கைக்குரிய செய்திய அளிக்கிறாரு. அதாவது உலர்ந்த எலும்புகள் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் புதிய ஆவியை கொடுத்து உயிரிடை செய்து மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கே திரும்புவார்கள் அப்படின்னு என்ன செய்யறாரு? கர்த்தர் சொல்றாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஆற்றலை கொடுக்க வண்ணமாக இவை அமைகிறது. மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியாவுக்கு உண்டாகி எசேக்கியா என்ன சொல்றான்னா, சாலமோன் அரசர் மரித்து சில ஆண்டுகள் கழித்து அவருடைய மகன் ரெகோபெயாம் என்ன செய்வாரு? ஆட்சிக்கு வருவாரு. அவருடைய காலத்துல இஸ்ரவேல்ல 10 கோத்திரங்கள் தெற்கிலிருந்து பிரிந்து இஸ்ரவேல் என்கிற வடநாடாக உருவெடுக்கும். இதுல தெற்கில் விடப்பட்ட 2 கோத்திரங்களும் யூதான்னு என்ன செய்யும்? அழைக்கப்படும். யூதா என்ற கோலும் யோசேப்பு என்ற கோலும் 2 அரசர்களை என்ன செய்யும்? குறிக்கும். வடநாடு என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்
அசிரியரால என்ன செய்வாங்க? முறியடிக்கப்படுவாங்க. ஆனாலும் கர்த்தர் தமது மக்களை சிறையிருப்பிலிருந்து மீட்டு சொந்த நாட்டுக்கே கொண்டு வந்து 2 அரசர்களையும் கொண்டு சேர்த்து தாவீதுடைய ராஜா காலத்துல எப்படி இருந்ததோ அதே போல ஒரே ஆளுகையின் கீழே கொண்டு வருவேன் அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கும்போது மக்களுக்கு நான் என்ன செய்வேன்? உதவி செய்வேன். மக்களும் எல்லாரும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த தேசம் என்ன செய்யாது? தீட்டுப்படாது அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேல் நாட்டை சுத்தப்படுத்தல் என்பது மக்கள் மீண்டும் குடியேறும்போது அழிந்து போன இடங்களை கட்டி எழுப்பப்படுறத குறிக்குது. அதாவது எப்படி கட்டி எழுப்பப்படுறதுன்னா அங்குள்ள வயல்கள், மரங்கள் எல்லாம் அதிக விளைச்சலை கொடுக்கத்தக்க செல்வ செழிப்புள்ள நகரமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? இறைவாக்கு கூறுறாரு. இஸ்ரவேலை ஆளுவதற்கு உண்மையான அரசன் என்ன செய்வாரு? தாவீதினுடைய குடும்பத்திலிருந்து வருவாரு அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. அப்படி அவர் ஆளும்போது அந்த மக்களுடைய எதிர்காலம் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. பிள்ளைகளே, இப்படித்தான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில பகுதிகள் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குகள் போல காணப்படும். அதாவது நம்முடைய உடல் பலவீனம், உன்னுடைய கனவுகளை செயல்படுத்த முடியாத நிலை, படிப்புல சில தோல்விகள், மற்றும் நம்முடைய குடும்பங்கள்ல பண கஷ்டம், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுல சில பிளவுகள், இப்படிப்பட்ட செயல்கள் நம்முடைய நம்முடைய காரியங்கள்ல உலர்ந்த எலும்புகள் போன்று என்ன செய்யும்? காணப்படும். மாம்சமானது ஒண்ணுக்கும் உதவாது. ஆவிதான் எல்லாவற்றையும் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். ஆகவேதான் கர்த்தருடைய ஆவியாகிய வசனத்தை நம்ம வாசித்து கற்றுக்கொள்ளும் போது இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் அழிக்கப்பட்டு ஒரு உயிர் பெற்ற கிறிஸ்தவனாக நம்மளால என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். உங்களுடைய வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்க பார்ப்போம். எப்படி உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பி நின்றதோ அதே போல நீங்களும் வெட்கப்பட்ட இடத்துல கடவுள் உங்களை என்ன செய்வாரு? நிமிர்ந்து நிற்க செய்வாரு. மற்றவர்களுக்கும் அவரை பற்றி என்ன செய்வாரு? கூற செய்வார். உங்ககிட்ட ஏதாவது ஒரு பாவம் இந்த உலர்ந்த எலும்புகளை போல என்ன செய்யலாம்? காணப்படலாம். அதுல இருந்து நீ விடுபடணும்னா இந்த வேத வசனத்தை என்ன செய்யணும்? உட்கொண்டு நீங்களும் புதிய பலனை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைங்களா வாழலாம். சரிங்களா பிள்ளைங்களா? ஜபிப்போமா? ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த பாடத்தின் மூலம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உலர்ந்து போன எலும்புகளாய் காணப்படுகின்ற எல்லா காரியத்திலும் அவர்களை உயிரடைய செய்வீராக. உம்முடைய வசனமாய் வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க கிருபை செய்வீராக. பிள்ளைகள் வீடுகளில் பாடங்களை கற்றுக்கொள்ளும் போது உடைய தெய்வீக ஞானம் கிருபை அவளோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ.